ஆல்ரெடி ஒரு குளியலை போட்டாச்சு. இப்போ நேராக சாப்பாடு வாங்கிட்டு அடுத்த குளியலை போடணும். அந்த குளியல் போடுற ஸ்பாட்டு தான் அல்டிமேட்டான ஸ்பாட்டு. இங்கே பாவனாஸ் வர்றவருக்கு நிறைய பேருக்கு அந்த ஸ்பாட்டு தெரியாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்பாட்டை காட்டுறோம். நீங்களும் வரும்போது கொட்டெல்லாம் கட்டிட்டு வந்துருங்க. அந்த இடத்துல சாப்பிட வேற லெவலில் இருக்கும். வெல்கம் டு கிரேசி டாகர்ஸ். தம்பிங்கடா அண்ணன்டா. இது இந்த கரையை கடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை வெற்றி பெற்றலாம். இதான் நாங்கள் சொன்ன அந்த சீக்ரெட்டான ஸ்பாட்டு. இதை கடந்து போனால் நம்ம பேர் கிரில்ஸ் டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க சீக்ரெட் ஸ்பாட்ல. லாஜிக் பேசுறான், இவன் அடிச்சிருவானே. இவன் லாஜிக் பேசுறான். பாவிகளா, நான் மட்டும்தான் சட்டை போடாம வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க பாகுபலியை பார்ப்பீங்க. கூட வர கூட்டுக்கோங்க. கூப்பிட போவானே பாவனை செத்துருவானுங்க போல. பேக் முக்கியம், போன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ போ போ, காப்பாத்து போ, சுரி போ. சாப்பாடை காப்பாத்துறான் பாரு. உங்களை காப்பாத்துறா, சாப்பாடை காப்பாத்துறான். அவன் அடிச்சுட்டு போறான். நீ வா, அந்த இங்க வா. மெதுவா 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 வாங்க. இப்போ கல்லு மிச்சிட்டு அதான் வா அப்படியே வா. லெஃப்ட் சைடு மெதுவா பள்ளம் இருக்கா? இப்படியே போ. நீ வா சுரி, வா சுரி. அப்படியே நீ இறங்க போறல, அது பள்ளம் தான். அது பள்ளம் தான். என்ன சவுண்ட் இது? ஓ அப்படின்னு கனியோலாம் தண்ணியோட அனுப்பி இருக்கணும். காப்பாத்த முடியா? யார தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ இப்ப தண்ணியோட அங்க போற மறுகரையில நான் வந்து உன்னை பேர் பண்ணி அது ஆழமே இல்ல. ஏன் இவன் நடிக்க? அதுதான் ஆழமே இல்லைன்னு தெரியும். ஏன் அவன் நடிக்க? நான் தான் பாத்துட்டேனே. வாங்கின காசுக்கு நடிக்கா, எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுக்கு நடிக்காதரா. அனுஷ்கா மாதிரி திட்டம், அனுஷ்கா மாதிரி திட்டம். காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். உன் மேல பாசம் இருக்க போய் தானே வரேன். இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நான் சண்டை செய்யணும். அந்த ஒரு பேக் அனாதையா இருக்காது. யார் பேக்? அடர்ந்த காட்டுக்குள்ள வந்திருக்கோம். பவர் ஓடுறாரு. கேமராமேனுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்கய்யா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தவறி விழுந்துடாத. அதுல உட்காரும், அதுல உட்காரும். ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம வந்துருவோம். அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஆறு, அந்த ஆத்து மேல ஒரு பாறை, அது மேல கொஞ்சம் சாப்பிட போறோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது பாரு. அது போறதுக்கு இடம் இல்லையா? தண்ணி நிறைய இருக்குண்ணே, போறது கஷ்டம். எல்லாரும் சாப்பிட முடியாது. சரக்கு ஊத்திருக்காங்க. ஆமா ஆமா, இதுல உட்காந்துருவோம். இதுல அது நல்லா இல்ல. ஆமால தண்ணி நிறைய வந்துட்டு அங்க பாருங்க. அதுல நம்ம ஆளு என்ன பண்றாரு பாருங்க. அசிங்கமா பண்ணாதீங்க, சாப்பிடணும் சொல்லி கேட்டுருங்க. நீ பாடு.
ஓடுகிற தண்ணியில உரசி விட்ட சந்தனத்தை 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 ஓடுகிற தண்ணியில உரசி விட்ட சந்தனத்தை 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 அதுக்கப்புறம் எவ்வளவு அழகான இடம், எவ்வளவு ரம்மியமான பூமி, இவ்வளவு அழகான தண்ணி பாருங்களேன். இந்த மாதிரிலாம் சொர்க்கம் இதுதான் அம்மா, வேறு கிடையாதம்மா, சொர்க்கத்துக்கே வா தெரியாதம்மா. சிலு சிலு என்று பூங்காற்றில் மூங்கிலில் மூங்கிலில் மோத போர் அடிக்கணும். உனக்கு போர் அடிக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போர் அடிக்காது. இந்த சப்ஸ்கிரைபர்ஸே நாங்க தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா யாரும் குப்பையை போட்டக்கூடாது, பையோட குப்பையை கட்டிடுவோம். குப்பையா ஆஹா, இந்த சுடுசோத்துல கைய வைங்கள, சூப்பரா இருக்குல்ல அந்த ஃபீலே. டேய் என்னடா இவ்வளவு அழகா இருக்கு. இங்க கைய கழுவிட்டு இந்த வாய் கிடைக்கும். வீட்லலாம் சாப்பிட்டோம்னா கை கழுவ யாராவது தண்ணி கொண்டு வருவாங்களா? கொண்டு வர மாட்டாங்க. இங்க பாருங்க, சிலு சிலு இது கை அலம்பல். ஓகே, வடை இருக்கு, மீல்ஸ் இருக்கு, அப்பளம் மட்டும் இருந்துச்சு, இப்ப இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இருக்க ஒரு பாறை, அந்த பாறையில உட்கார்ந்து சாப்பிடாதான் பிளான். இன்னைக்கு வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் ஓவரா இருக்கு, அதனால இங்க உட்காந்து, அங்க உட்காந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். உங்க வீட்டுல புளியாதரா, பிரியாணி கிண்டி வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க, இங்க கொண்டு வந்துருங்க. உங்க எங்க அங்க வாட்டமா இருக்கு அங்க உட்காந்து சாப்பிட்டுருங்க, நல்லா குளிங்க. ஊருக்கு போங்க, சாப்பிட்டு போங்க. மோர் இருக்கு. ரசம் இல்லையா? மோர் ஊத்திட்டா ரசம் ஊத்துனா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குண்ணே. மோர் ரசம், தண்ணி எடுத்து ஊத்துங்க லைட்டா, அடிச்சு போட்டுரும். வடை நல்லா இருக்கு. வடை தான் நல்லா இருக்கு. வடை மட்டும் வாங்கணும்னா எனக்கு கோழி முடிஞ்சிருக்கும். வடை முறுக்கு இருக்கு. பாவனாசம் வடை, முட்டை வடை தானே. பாபநாசம் வாங்க, உங்க பாவத்தை கரைங்க, நல்லா சாப்பிடுங்க, வீட்டுக்கு போய் நல்லா ஜாலியா படுத்துங்க. இவெல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் என் பாவத்தை கழுவே முடியாது. அவ்வளவு பெரிய பாவம் பண்ணி வச்சிருக்கேன். பாவனாசத்துல காசிக்கே போனாலும் என் பாவத்தை கழுவ முடியாது. உலகம் எந்த மூலியமான பாவம் கிடையாது. இந்த ரசம் அப்படியே குடி. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் கடையில வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ரசமா அது அதான் பார்த்து தண்ணம் கிடைக்கவே. ரெண்டு தண்ணி ஒரே மாதிரி பாருங்க, இது பாருங்க, காமிங்க காமிங்க கூட்டுங்க, ரெண்டு ஒரே மாதிரி பாருங்க. எது அல்பதான் தெரிய வேண்டி பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கு. அல்டிமேட்ல கூட்டு. ஐயோ, சரி ஊத்தி விட்டு பாவத்தை கழிப்போம். ஏதோ ஒண்ணு பாவத்தை கழிப்போம். ரசம் மாதிரி இல்ல. கூட்டு ரெண்டு ஒரே மாதிரி தான். ஒண்ணுக்கு ஒண்ணு செலுத்தது இல்லை. மழை தண்ணியா ரசம் தண்ணியா தெரிய மாட்டேங்குது. மழை தண்ணி இருக்கு. முதல்ல ஒரு அட்டையை போட்டு பேச முடியும். மனத்திரம் தோழர்களே, நண்பன் கொடுத்தா வாயில வாங்க. நீ வாங்குறியா? தோழர்களே, மியூசிக் முத்துக்கு முத்து. ஆமா, ராஜாக்கள் மாளிகையில் காணாத என்ன நண்பன் நீ, நான் வாங்க மாட்டேங்க பாரு. நீ வாங்க நானு தப்பு. ஒரு வடை ஃபைனல் டச் எல்லாம் இன்னொரு
இன்னும் நாங்க குடிச்சிட்டோம் அட பாவில உங்களுக்கு கலக்கி ஊத்துல இதுல தண்ணிய அந்த குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க பையா. தேவையா பையா உனக்குன்னு கேக்குறான். வாங்க முடியுமா முடியாச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி அவ்வளவு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆமா அந்த பையன் தாங்க எக்கோவை நல்லா இது பண்ணிருங்க. எப்பவுமே நம்ம சொசைட்டிக்கு நம்ம வந்து நல்லது மட்டும் செய்யணும். சொசைட்டிக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும். நீங்களும் அங்கேட்டு இந்த மாதிரி மலைப்பிரவேசம் இதெல்லாம் வந்தீங்கன்னா குளிக்க வந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சாப்பிட்ட இடத்த நீங்க க்ளீன் பண்ணிட்டு போங்க. சன் டிவி செய்திகளுக்காக இளங்குமரன். வணக்கம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?